அனைவருக்கும் என் தாய் தமிழின் அன்பு வணக்கம். நான் உங்கள் பிரியதர்ஷினி சசிகுமார். திருக்குறள். அறத்துப்பால். இயல் பாயிரம். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கு எல்லாம் முதன்மையான எழுத்து ஆ என்ற எழுத்தாகும். அதுபோல இந்த உலகத்திற்கே முதன்மையானவர் ஆதி பகவன் ஆவார். கற்றதனால் ஆய பயனென்கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். தூய்மையான அறிவுடைய இறைவனின் நல்ல திருவடிகளை தொழாதவர் என்றால் என்ன கற்றிருந்தாலும் அதனால் ஆகக்கூடிய பயன் என்ன? எதுவும் இல்லை. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். உள்ளமாகிய மலரின் மேல் சென்று குடியிருக்கும் இறைவனின் உயர்ந்த திருவடிகளை சேர்ந்திருப்பவர் இந்த பூமியின் மேல் நீண்ட காலம் வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பற்ற இறைவனுடைய பாதங்களை சேர்ந்திருப்பவர்க்கு எப்பொழுதும் துன்பமில்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. மெய்ப்பொருளான இறைவனுடைய புகழை புரிந்து அவரை விரும்புபவரிடம் அறியாமையால் வரக்கூடிய இன்பம் துன்பம் ஆகிய இருவினைகளும் சேராது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்பொறிகளின் வழியாக ஏற்படும் ஆசைகளை அடக்கி உண்மையான ஒழுக்க நெறியை பின்பற்றுபவர் நீண்ட காலம் வாழ்வார். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஒப்புமையே இல்லாத இறைவனின் பாதங்களை வணங்குபவருக்கு அல்லாமல் மற்றவர்களால் மனக்கவலையை மாற்றுவது கடினம். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறக்கடலாகிய இறைவனின் பாதங்களை வணங்குபவருக்கு அல்லாமல் மற்றவர்களால் பிற கடல்களாகிய பொருள் மற்றும் இன்பக் கடல்களை நீந்தி கடப்பது கடினம். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. 8 வகை குணங்களையுடைய இறைவனின் பாதங்களை வணங்காத தலையானது உணர்வில்லாத ஐம்பொறிகள் போல பயனற்றதாகும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனின் பாதங்களை வணங்குபவரே பிறவி என்னும் பெருங்கடலை நீந்துவர், மற்றவர் நீந்த மாட்டார். வாழ்க வள்ளுவம். அனைத்தும் நன்மைக்கே. அனைத்திற்கும் நன்றி.